ஹalleluya, குட் மார்னிங். இன்னொரு விலையேற பெற்ற நேரம் இது. நீங்க எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் IST இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமின் படியாக காலை 7 மணிக்கு இந்த அனுதின தியானத்தை உங்களிடத்தில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். வாங்க இன்றைக்கும் இன்னொரு முறை நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து கொண்டு பின்பற்றி ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது எவ்வளவோ இருக்கிறதப்பா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மறுக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கையிலே, கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் அதிகமா இருக்கையிலே, எங்கள் பழைய ஆதாமின் சுபாவத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலையையும் பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கையும் கொண்டிருக்கிறவர்களா இருக்கும்படி உம்முடைய மனதையும் தரித்துக் கொள்வதற்கு உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதுக்கு அப்பொழுது ஜெபித்துக் கொண்டு மறுரூபமாகும் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உம்முடைய வருகைக்காக ஆயத்தமாகும்படி உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமாங்க, ஆண்டவர் வருகிறார்ல. வருகையின் அடையாளங்கள் எல்லாம் காணப்படுகிறது. இன்றைக்கு வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை என்றாலே எங்களுக்கு சென்னையில் கல்வாரி சபையில உபவாச கூட்டம் இருக்கிறது. அநேக சபைகள்ல இருக்கும். ஜபம் என்பது ரொம்பவும் முக்கியமானதுங்க. இன்றைக்கு அநேக ஜப கூட்டங்களை பார்க்கிறோம். ஒரு காலத்துல வாரத்துக்கு 2 முறை உபவாச கூட்டங்கள் இருக்கும். ஆனா இப்போது உபவாச கூட்டங்கள் 21 நாட்கள், 40 நாட்கள், இப்படியாக 7 மணி நேரம், 5 மணி நேரம், 10 மணி நேரம், 24 மணி நேரம் தண்ணீர் உபவாசம். அதாவது தண்ணீர் மாத்திரம் குடித்து விட்டு உபவாசம், நான்வெஜ் மட்டும் சாப்பிடாமல் இருக்கிற உபவாசங்கள், ஒரு பொழுது உபவாசம் என்று என்னென்னமோ எத்தனை வகையாக செய்கிறாங்க. நல்லதுதான், இவ்வளவு ஜபங்கள் நடக்கிறது. எத்தனை பேர் ஜபிக்கிறார்கள் அல்லவா? இத்தனை சபைகளில ஜப கூட்டங்கள் நடக்கிறது அல்லவா? இவ்வளவு பேர் மக்கள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே. ஆனால் உண்மையாய் நம்முடைய ஜெபம் பதில்கள் பெறுகிறதா? நம்முடைய ஜெபம் தேவன் ஏற்கக்கூடியதா இருக்கிறதா? நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரா? அவரால் கேட்க முடியாதா? கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே தடையாக நிற்கிறது என்றார். ஆகவே நம்முடைய ஜபத்திலே என்னுடைய இருதயத்தில் நான் பாவத்தை அலட்சியம் செய்தால் கர்த்தர் என்னுடைய ஜபத்தை கேட்க மாட்டார் என்றார் தாவீது. எவ்வளவு நேரம் நம்ம ஜெபிக்கிறோம், எவ்வளவு சத்தமாய் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் கிடையாது. சுத்த இருதயத்தோடு ஜெபித்தோமா, விசுவாசத்தோடு ஜெபித்தோமா, நம்முடைய ஜபம், நம்முடைய சத்தம் பரலோகத்திலே கேட்கப்படும்படி ஜெபித்தோமா என்பது ரொம்பவும் முக்கியமானது. நாம உலகத்தாரை போல காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவங்க பாகாலுக்கு வேண்டுதல் செய்தாங்க பாருங்க, கூப்பிட்டார்கள் பாருங்க, மாறை அடித்து கொண்டு எவ்வளவோ நேரம் வேண்டினார்கள். எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் எலியா நம்மை போன்ற மனுஷனா இருந்த போதிலும் வைராக்கியத்தோடு தேவனுக்காய், விசுவாசத்தோடு, வாஞ்சையோடு ஒரு சிறிய ஜெபம் செய்தார். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையை காண்பியும் என்று ஒரு சிறிய ஜெபமே இருக்கிறது. நீங்க 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தால் அவ்வளவுதான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தின் மேல இருந்த பலியை சுட்டெரித்து போட்டது. அது வானத்திலிருந்து அக்கினி இறங்க வேண்டும். நம்ம ஜெபிக்கும் போது நம்முடைய உள்ளத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற தூபம் அவருக்கு அங்கீகாரமா இருக்கும்படிக்கு நாம ஜெபிக்க வேண்டும். அப்படி எப்படி ஜெபிப்பது? தேவன் அங்கீகரிக்கக்கூடிய ஜெபம் என்று சொன்னால் எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்டால், இயேசு ஆண்டவரே சொன்ன ஒரு உவமை இருக்கிறது பாருங்க. லூக்காவின் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கின்றேன்
என்று தொடங்கினான். தொடங்கியது எப்படி தொடங்குகிறாரு? நான். உங்க ஜெபத்திலே நான் என்பது எதற்கு? நீங்க அவரை கனப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் கிருபையுள்ளவர், நீர் அன்பு நிறைந்தவர், நீர் சர்வ வல்லமையும் உள்ளவர், நீர் உன்னதர், நீர் பரலோகத்தில் இருக்கிற பிதா என்று சொல்வதற்கு பதில் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, தேவனே என்று. ஆனால் நான் 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 அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் காணப்பட வேண்டும். நான் சிறுக வேண்டியிருக்கிறது, அவர் பெருக வேண்டியது இருக்கிறது. அது நாம செய்ய வேண்டிய ஜெபமாயிருக்கிறது. ஜெபம் என்றால் உங்க சொந்த டப்பா அடித்துக் கொள்வது அல்லங்க. அதை விட தெளிவா சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுடைய பெருமைகளை பேசுவது அல்ல ஜெபம் என்றால். நீங்க என்னென்ன செய்கிறீங்களோ அதை தேவனுக்கு சொல்லுவதற்கா? நீங்க எவ்வளவு நல்லவங்களோ தேவனுக்கு சொல்லுவதற்கா? நீங்க மற்றவர்களோடு ஒப்பிட்டு கொண்டு நான் அவங்கள போல இவங்கள போல இல்ல, அவங்களாம் கெட்டு விட்டாங்க, நான் மட்டும் நல்லா இருக்கிறேன்னு உங்களை நீங்களே பாராட்டி கொள்ளும்படியாக ஜெபம் செய்கிறீங்களா? ஆமாங்க, நம்ம ஜெபங்கள் அநேக நேரம் அப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய சாட்சியை பகிர சொன்னாலே கூட அநேகருடைய சாட்சிகள் அப்படித்தான் இருக்கிறது. நானு 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 நான் என்று, நான் எதற்கும் உதவாதவன், நான் தூஷித்தவன், துன்புறுத்தியவன், தீங்கு செய்தவன், ஆனால் அவர் என்னை மன்னித்தார் என்று பவுல் சொல்கிற சாட்சியை பாருங்க. நான் அநேக பெரிய பெரிய பாவங்களை செய்தேன் என்று பெருமையாக சொல்கிறவர்களை பார்க்கும்போது, தங்களுடைய சாட்சியில் தங்களுடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு சொல்லுவது போல பெருமை பேசுகிறவர்களை பார்க்கும்போது இவங்க அறிக்கை செய்கிறாங்களா, பெருமை சொல்லுகிறாங்களா? நான் இந்த பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர், நான் விபச்சாரம் செய்கிறதில்லை, திருட்டு செய்கிறதில்லை, நான் அநியாயம் செய்கிறதில்லை, நான் மற்ற மனிதர்களை போல எல்லா பாவமும் செய்கிறதில்லை. உடனே ஒப்பிட்டுக் கொள்ளுகிறாங்க. இது இந்த ஆயக்காரனை போலவும் நான் இல்லை என்று பக்கத்திலே இருக்கிறவனை பார்த்து அவனை விட நான் பெட்டர் என்ற நோக்கத்தோடு உங்களுடைய பெருமைகளை காண்பித்துக் கொள்ள நான் நன்றாய் ஜெபிப்பேன் என்று ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் உங்க வீட்டின் கூரை கூட தாண்டி மேல போகாது. நீங்க சபையில ஜெபித்தாலும், நீங்க ஆலயத்துல ஜெபித்தாலும், வேண்டிக் கொண்டாலும் உங்களுடைய சத்தம் அங்கே கேட்கப்படாது. அநேகருடைய ஜெபம் இன்றைக்கு சுயநீதியால் நிறைந்திருக்கிறது. அநேகருடைய ஜெபங்களிலே போதிக்கின்றார்கள். தேவனுக்கும் போதிக்கிற ஜெபங்கள் உண்டு, மற்றவங்களுக்கும் போதித்துக் கொண்டு ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் அது ஜெபத்துல, ஆண்டவரே உங்களுக்கு புத்தியை கொடுங்க, ஞானம் கொடுங்க, இவங்களுக்கு வெக்கம் இல்லை, இவங்க அதை செய்தார்கள் இதை செய்தார்கள் என்று எப்பயாவது புரிந்து கொள்ளு என்று சொல்வது போல் அவங்க ஜெபத்துல மற்றவங்களுக்கு பிரசங்கம் செய்கிறாங்க. ஒரு சிலர் ரொம்ப ஆபத்தானதுங்க. இந்த நம்ம போன்ற பாஸ்டர்ஸ் பாருங்க, ஆவியோடும் மனதோடும் கூட ஜெபிக்க வேண்டி இருக்கிறது. அப்படி என்றால் நம்ம என்ன ஜெபிக்கின்றோமோ நாம உணர்ந்து செய்ய வேண்டும். அநேகருடைய ஜெபங்கள் இந்த பரிசேயனின் ஜெபத்தை போல இருப்பதனால தேவன் அவங்க ஜெபத்தை கேட்பதில்லை. நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறாரே தவிர நீர் எனக்கு நன்மை செய்தீர் என்ற நன்றியை பார்க்க முடியவில்லைங்க. நீங்க எவ்வளவு நன்றி செலுத்துகிறீங்களோ, நீங்க எவ்வளவு காணிக்க தருகிறீங்களோ, நீங்க எவ்வளவு பக்தியா உறுதியா தேவனுக்காக வாழ்கிறீங்க என்று சொல்லிக்கொள்ளவா ஜெபிப்பது சொல்லுங்க? தேவ கிருபைக்காக வேண்டிக் கொள்ள, அவருடைய வல்லமைக்காக வேண்டிக் கொள்ள, அவர் திட்டங்களை அறிந்து அவருக்காக வாழும்படியாய் அவருடைய வல்லமையை பெற்றுக் கொள்வதற்காக ஜெபிப்பது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை விட மோசமான நிலையில் இருக்கும்போது, தாழ்ந்த நிலையில் இருக்கும்போது, தரித்திரத்தில் இருக்கும்போது, பாவத்தில் இருக்கும்போது அவர்களோடு ஒப்பிட்டுக் கொண்டு உங்களை பாராட்டிக் கொள்வதில்லை. நீங்க அவர்களுக்காக நீங்க பாரத்தோடு ஜெபிப்பதே விண்ணப்ப ஜெபமா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் ஏற்றுக்கொள்வார். ஜார்ஜ் விட்ஃபீல்ட் என்னும் பக்தர் தன்னுடைய பிரசங்கத்தில் அழுது விடுவாராம். ஓ குடிகாரனே, உங்களுடைய வாழ்க்கையை நீ அழித்துக் கொள்ளுகின்றாய். குடிகாரர்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அழித்துக் கொள்கிறீங்க, உங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்ளுங்க என்று அழுது கொண்டு சொல்லிக் கொண்டிருந்தால், ஏன் இப்படி அழுகிறீங்க என்று அவரை கேட்பார்கள். உங்களுடைய பாவங்களுக்காக நீங்க அழாததினால் உங்களுக்காக நான் அழுது என் ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் செய்கிறேன் என்று சொல்லுவாரு. அது விண்ணப்ப கண்ணீரின் ஜெபமா இருக்கிறது. பாவத்தில் இருக்கிறவனுக்கு ஜெபிக்க வராதுங்க. அவனை பார்த்து நீங்க விமர்சிப்பதனால பிரயோஜனம் இல்லை. அவனுக்காக விண்ணப்பம் செய்வது விலை மதிப்புள்ள ஜெபம். அது தேவன் ஏற்கக்கூடிய ஜெபம். அது நீங்க ஏதோ தேவனுக்கு செய்றீங்க என்று சொல்லிக் கொள்வது ஜெபம் அல்ல, அவர் செய்தது. அந்த நன்மைகளுக்கு நீங்க என்ன செலுத்த முடியும்?
தாவீது சொன்னார் இல்லையா, நீ செய்த உபகாரங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், இதோ ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வருகிறேன். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நான் சாட்சி கொடுப்பேன், என்னுடைய பொருத்தனைகளை செலுத்துவேன் என்றார். நம்முடைய ஜெபம் கிரியையில் இருக்காது என்ற கணக்கு இருக்கு, ஆனால் பெருமையாக ஜெபிப்பார்கள். அந்த ஜெபத்தின் வல்லமை அவங்க வாழ்க்கையில பார்க்க முடியாம இருக்க காரணம், அவைகள் சரீர மனதோடு வாயின் வார்த்தைகளால் செய்கிற ஜெபங்களை தவிர உடைந்து நொறுங்கி இருதயத்திலிருந்து வருகிற வேண்டுதல் அல்ல. அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பாருங்க. இன்னும் என்ன சொல்லுகிறாரு, வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று சொல்லி தனக்குள்ள அவன் ஜெபித்தான். வாரத்துக்கு 2 தரம் உபவாசம் இருக்கிறானாம், அது கூட பெருமையே. என்னங்க, வாரத்துக்கு 2 தரம் உபவாசம் இருக்கிறான். அந்த காலத்தில் சட்டப்படி பரிசேயர்கள் லேவியர்கள் வாரத்துக்கு 2 தரம் உபவாசம் இருக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது. அந்த விதியை இவர் பின்பற்றுகிறார். நம்ம உபவாசம் இருப்பதனால யாருக்கு பிரயோஜனம்? நம்ம கஷ்டப்படுத்தி கொண்டா தேவன் சந்தோஷப்படுகிறவரா? முதல்ல நீங்க உபவாசம் இருக்கிறீங்களா? உபவாச ஜபம் என்று சொல்லி சாப்பிட்டு விட்டு சென்று வந்து சாப்பிடுகிற சூழ்நிலையில் இருக்கிற இன்றைய விசுவாசிகளுக்கு உண்மையான உபவாசம் என்றால் என்ன என்று புரிவதில்லைல. உபவாசம் என்றால் ஒன்றை விட்டு விடுவதுங்க. அது ஆகாரத்தை விட்டு விடுவது மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையை சாப்பிட்டு விடுவது அநேகம் இருக்கிறது. நீங்க உங்களுடைய மனதை செலுத்தி கெடுத்துக் கொள்ளுகிற நேரங்கள், உங்க செல்போன் உபவாசம் செய்யுங்க, நீங்க உங்களுடைய வேலையை உபவாசமாக செய்யுங்க. ஒரு நாள் உங்க உத்தியோகத்தை விட்டு விட்டு ஜபம் பண்ணுங்க. உபவாசம் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வேலைகளுக்கும் உத்தியோகங்களுக்கும் காரியங்களும் செய்து கொண்டு இருந்தால் உங்க உபவாசம் எனக்கு பிரியமானது அல்ல. வாரத்தில் 2 தரம் உபவாசிப்பது பெருமை அல்ல. உன்னுடைய நீதி பரிசேயனின் நீதியை விட அதிகமாயிராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டீர்கள். உபவாச ஜபம் செய்கிறேன், தசம பாகத்தை செலுத்துகின்றேன். தசம பாகம் தேவனுடைய சொத்து. அது நீங்க அதை செலுத்துவதில் பெருமை என்ன இருக்கு பாருங்க. நீங்க அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறீங்களா? நான் வரி செலுத்துகிறேன்னு கழுத்திலே மெடல் போட்டுக் கொள்ளுவீங்களா, அல்லது நான் ஒருவன் மாத்திரமே டாக்ஸ் கட்டுகிறேன் என்பது போல உங்க பெருமையை சொல்லிக்கொண்டு நான் டாக்ஸ் பேயர், நான் டாக்ஸ் பேயர், நான் டாக்ஸ் பேயர் என்று சொல்லிக்கொண்டு நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருந்தா உங்களை பாக்குறவங்க என்னன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க? ரொம்ப பெருமைதான். இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறாய், இந்தியன் அரசாங்கத்துக்கு நீ டாக்ஸ் கட்டுகிறாய். தட் இஸ் இட்ஸ் எ மஸ்ட். தேவன் கொடுத்தார், தேவன் தந்ததில் நீ கொஞ்சம் அவருக்கு தருகிறாய். இதுல பெருமை என்ன இருக்கிறது? அதே தாவீது சொன்னார், உன் கரத்திலிருந்து வாங்கி கொண்டு அதையே திரும்ப உமக்கு தருகிறோம். நீ தேவனுக்கு கொடுக்கிறதில்லை, தேவன் தந்ததிலிருந்து நாம் அவருக்கு தருகிறோம். இந்த ஜபத்தை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லைங்க. ஆனால் ஆயக்காரன் தூரமாய் நின்று பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்றான் என்று ஜெபித்தான். ஜஸ்ட் a short prayer. பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். எந்த எக்ஸ்பிளனேஷனும் அவசியம் இல்லை. தன்னுடைய பாவம், தன்னுடைய பலவீனம், நான் பாவி, நான் ஒரு குற்றவாளி. பாவி என்றால் அர்த்தம் என்னங்க? சகல அநீதியும் பாவம், கட்டளை மீறுவதே பாவம். தேவனுக்கு விரோதமாய் செய்கின்ற ஒவ்வொன்றும் கூட பாவமே. அதுக்கு நீங்க பலவீனம், அதற்கு தவறுகள், இப்படி சில பெயர்களை வைத்து கவர் செய்கிறோம் தவிர கட்டளையை மீறுகிறவன் பாவியா இருக்கிறான். நான் பாவியாண்டவர், எனக்குள்ள எந்த தகுதியும் இல்லை என்கிற உடைந்த இருதயத்தோடு தன் மார்பில அடித்துக் கொண்டு எனக்கு கிருபையாயிரும் டிமாண்ட் பண்ண வேண்டும் தேவனை என்று இன்றைக்கு அநேக பாஸ்டர்மார்கள் வழக்கத்தையே மாற்றி விடுகிறாங்க. தேவனிடத்துல சென்று வேண்டிக் கொள்ள வேண்டாம், கண்ணீரோடு அழ வேண்டாம், நீ நீ டிமாண்ட் பண்ணலாம். என்னங்க, உங்க மகன் வந்து உங்களை டிமாண்ட் பண்ணா நீங்க கேட்பீங்களா? உங்க வார்த்தை கேட்காதிருக்கிறவன் அவர் சொன்னது போல் கேட்காம உங்க இஷ்டத்துக்கு செய்து கொண்டு நீங்க போய் டிமாண்ட் பண்ணா உங்களுடைய டாடி உங்களுக்கு இறங்குவாரா? நீங்க டாடிக்கு பிரியமா இருந்தால் நீங்க டிமாண்ட் பண்ணவோ கேட்கவோ கூட அவசியம் இல்லை. நீங்க கேட்காமலேயே உங்களுடைய பிதா உங்களுக்காக எல்லாம் தருவார். அவ்வளவுதான் பரலோக பிதாவும். நாம அவரை கேட்க அவசியம் இல்லை. நம்முடைய பரலோக பிதா நம்முடைய தேவைகள் எல்லாம் அறிந்தவர். அப்பா, கிருபையா இருங்க, எனக்கு இரக்கம் செய்யுங்க, எனக்கு கேட்க எந்த தகுதியும் இல்லை, ஆனால் எனக்கு கிருபையா இரும் என்றான். இங்கே பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னங்க, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். நீதிமானாக ஆக்கப்பட்டான். தேவன் நம்மை நீதிமான்களாய் மாற்றும்படிக்கு
ஜெபத்திற்கு பிறகு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும்படிக்கு நாம நம்முடைய ஜெபம் அது பரலோகத்துல கேட்கப்படும்படிக்கு உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு ஜெபிப்பது கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆச்சார ஜெபங்கள் வழக்க ஜெபங்களோடு அல்ல அப்பா, பெருமைகளை பேசவோ பாராட்டிக் கொள்ளவோ அல்ல ஆண்டவரே. எல்லா கனமும் மகிமையும் மொக்க செலுத்தி கொண்டு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்றீர். உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. இருதயத்திலிருந்து வருகிற கதறலே ஜெபம் என்றது போல நாங்கள் அநேக வார்த்தைகளோடு மனுஷனை பிரியப்படுத்த செய்கிற ஜெபங்கள் போல செய்யாமல் உடைந்து நொறுங்கி இருதயத்தோடு உம்முடைய கருணைக்காக கிருபைக்காக வேண்டிக் கொள்கிற ஜெப வாழ்க்கைகள் எங்களுக்கு தரும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துவதற்கு 8939801234 என்கிற எண்ணிற்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்க. உங்களுடைய சபைகளிலே நடக்கிற உபவாச கூட்டங்கள்ல இந்த கொள்ளுங்க, ஜெபியுங்க. தேவனுடைய பதில்களை நாம பெற்றுக்கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தால் நாளைக்கும் இதே நேரத்தில் அனுதின தியானத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நீங்களும் இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க. அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.